ஹரி ஓம், வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஹேர் ஆயிலுங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா வேர்க்குரு வந்து தலையில் வந்து பார்த்திங்கன்னா பொடுகு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஹீட் அதிகமாகி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா சிம்பிளான சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சொட்டையில் கூட முடி வளருங்க, அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லானது. இப்போ பாருங்கள், மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது நல்ல குளிர்ச்சியை தருங்க. இதுதாங்க ஒரிஜினல் செடி, இந்த மாதிரி தான் இருக்கும். இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது வந்து கரிஞ்சீரகம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க நான். அதே மாதிரி லவங்கம் பாருங்கள். லவங்கமாக நமக்கு தேவையான அளவு கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே எடுத்துருக்கேன் நான். வெந்தயம் வந்து 3 டேபிள் ஸ்பூன். எவ்வளோ கரிஞ்சீரகமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நான் வெந்தயம் எடுத்துருக்கேங்க. ஒரு கப்பு நம்ம தோராயமாக கருவேப்பிலை கொஞ்சமாக. இது வந்து கீழாநெல்லிக்கு இதனோட ரகசியம் அதுதாங்க. கீழாநெல்லி எவ்வளோ கிடைச்சாலும் போடுங்க. இதே மாதிரி ஒரு கப் எனக்கு கொஞ்சமாக தான் கிடச்சிது எங்கள் வீட்டில். ஏன்னா வெயிலுக்கு எல்லாம் காஞ்சி போயிருந்து. வேரும் நல்ல பலனை குடிக்கும். அதே சமயம் கீழாநெல்லினாக்கா லிவருக்கு மட்டும்தான் கிடையாதுங்க, முடிக்கும் நல்லது, கண்ணுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இது வந்து ஒத்த செம்பருத்திங்க, நாட்டு செம்பருத்தி. அதே மாதிரி இந்த இது வந்து கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இது ஒரு கப் எடுத்துருக்கேன் நான். முருங்கைக்கீரைங்க, அவ்வளோ அயனுங்க, முடிக்கு நல்லது. அதே சமயத்தில் இது பாருங்கள், இது வந்து மருதாணி இலைங்க. இந்த மருதாணி இலையும் இதிலெல்லாம் சேர்த்து அது குளிர்ச்சியை தருங்க. ஏன்னா நம்ம ரெண்டுமே ஈக்குவலாக போட்டால் தான் முடி நல்லா வளரும். இது பாருங்கள், செக்கில் ஆட்டின எண்ணெய் நம்ம வீட்டே ஆட்டி வச்சுருக்கோங்க. அதை வந்து பாருங்கள், இப்போ நான் வானிலையில் ஒரு 3/4 லிட்டருக்கு ஊற்றிருக்கேங்க நான். ஏன் அப்படின்னா இதெல்லாம் போட்டு நம்ம சுண்டிச்சுனா 1/2 லிட்டர் தாங்க வரும். ஸோ அதனால் நான் 3/4 லிட்டர் எடுத்திருக்கேன். கூட ஒரே ஒரு லெமன் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் லெமனு. இந்த லெமன் வச்சு இந்த சைஸ் இருந்தால் போதுங்க. 3/4 லிட்டர் எண்ணெய்க்கு. பெருசாக இருந்தால் அரைப்பழம் போதும். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி இதில் எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக கூட அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், லெமன் இது மாதிரி கட் பண்ணியாச்சு. லெமன் போட்டுக்கலாங்க. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கீழாநெல்லி இதில் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, மருதாணி இலை, கரிசலாங்கண்ணி, இது எல்லாமே நான் அலசி வச்சுருக்கேங்க. நான் அலசாமல் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா அலம்பிட்டு யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது செம்பருத்திங்க. செம்பருத்தி இலையும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதிலையே கருஞ்சீரகம் போட்டுடலாம். லவங்கம் ரொம்ப முக்கியங்க, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப தூண்டுங்க. அடுத்தது வெந்தயமும் நம்ம குளிர்ச்சி தாங்க. இப்போ இதெல்லாம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக இடித்து தூள் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி தூள் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விடணும், இல்லைன்னா மிக்சி போயிடுங்க. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் நான் தண்ணி விட்டு நல்லா விழுதாக ஓரளவுக்கு அரைச்சிக்கிறேங்க நான். பாருங்கள், இந்த மாதிரி விழுதாக ஓரளவுக்கு அரைச்சிக்கணுங்க. இதை வந்து நம்ம அப்படியே இங்கே எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா சிம்லேயே வச்சு கிண்டினோம்னா அப்படியே நல்லா சுருண்டு வருங்க. இப்போ இதை நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது எண்ணெய் போட்டு அப்படியே 1 செகண்ட் விட்டுறணும். இதை அப்படியே கிளறி விட வேண்டியது தாங்க. சிம்லேயே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் லேசாக இதான அப்புறம் அப்படியே கிளற வேண்டியது தான். சிம்லேயே இதாகட்டுங்க, நல்லா அடங்கும். அப்போ நமக்கு தெரியும் நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு அரைவாசிக்கு மேலே நல்லா கொதி வந்துடணுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள், இது வந்து அவுரி பொடின்னு சொல்லுவாங்க. முடிக்கு நல்ல கருமையை கொடுக்குங்க. ஏன் அதை இப்போ சேர்க்குறோன்னாக்கா, அது பொடி வந்து கருப்பாக, அதாவது ரொம்ப நேரம் விட்டால் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் வந்து இப்போ கொஞ்சம் இது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சீக்கிரம் இதோட எசன்ஸ் இறங்கிடும். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து பாருங்கள் ஆலுவேரான்னு சொல்லுவாங்க, சோத்து கத்தாழை. அது கிடைக்காதனால பொடியாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அந்த பொடி இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா இப்படி கிளறலாங்க. அது இத்தனையும் சிம்லேயே வச்சு நம்ம பண்ணலாங்க. இது பார்க்குறதுக்கு தாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது தடவி பாருங்கள், அதனோட ரிசல்ட்டை பார்த்த உடனே அடடா நம்ம எவ்வளோ கடையில் எவ்வளோ விலையை கொடுத்து வாங்குறோன்னு தோணுங்க. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க. இது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா வந்து இது பண்ணிக்கலாங்க, கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் எப்போங்க மேடம் தயாராகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய்லாம் சத்தம் அடங்கிடுங்க. எல்லாமே இதுவாகி இந்த மாதிரி இது வராமல் சத்தம் அடங்கி வருது. இப்போ பாருங்கள், நான் மீடியமில் கூட இல்லைங்க, சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். சிம் ஃப்ளேமில் தான் இருக்குது. அதுக்கே உங்களுக்கு இந்த அளவுக்கு சவுண்டு. கண்டிப்பாக இது இரும்பு வானிலையில் செஞ்சால் தான் எஃபெக்ட் ஜாஸ்திங்க. ஸோ இதை சிம்லேயே இருக்கட்டுங்க. நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே ஆகுங்க இது சிம்லேயே வச்சோம்னா. இப்போ இந்த எண்ணெய் பாருங்கள், சத்தம் நல்லா அடங்கிருச்சு பாருங்கள். உங்களுக்கு சத்தமே கேட்கல. ஒன்று ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து நம்ம அப்படியே நிறுத்திடலாங்க. நம்ம இதை வடிகட்டிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நைட் ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க.
பாருங்கள் சத்தமே வரல. நான் உங்களுக்கு கொஞ்சமாக எண்ணெயை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் தலைமுடிக்கு ஏற்ற நல்ல முடி வளர்கிறதுக்கும் கருமை வந்து நல்லா வித்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கும் வெள்ளை முடியை தடுக்கிறதுக்கும் பொடுகு போகிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறது வேர்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஹெர்பல் ஹேர் டானிக் தயாராகிருச்சுங்க. இதை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு இதில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.